Hi friends, Basha's Kitchen la இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பனீர் ரெசிபி பார்க்க போறோம். பனீர் மஞ்சூரியன் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். பனீர் மஞ்சூரியன் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த பனீரை நல்லா இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு எல்லாத்துலேயும் பனீர்லேயும் இந்த மாவோட கோட்டிங் வர மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, நிறைய தண்ணி தெளிக்க வேண்டாம். இதை மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு மிக்சர் மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு பேஸ்ட்டை நம்ம கிரேவியில் சேர்த்துக்கணும். அடுத்து இன்னொரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக டார்க் சோயா சாஸ் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம தேவையான எண்ணெய் விட்டுட்டு இந்த பனீர் எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பனீர் மஞ்சூரியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேரினேட்டட் பனீரை நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ணி எடுக்கணும். டீப் ஃப்ரை பண்ணும்போது இந்த பனீரோட அந்த சாஃப்ட்னஸ் போயிடும். அதனால நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு டீப் ஃப்ரை பனீர் தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பனீரை அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்தில் வெளியே எடுத்துருங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் பனீர் வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் திருப்பி போட்டு அதையும் நல்லா ப்ரௌன் ஆகி இந்த மாதிரி 4 பக்கமும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சு இந்த மாதிரி நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். பன்னீர் ஓவர் குக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். பாருங்கள், நல்ல சாஃப்டான பன்னீர் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சூரியனோட கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு பொடி பொடியாக நறுக்குன இஞ்சியும் பூண்டும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ டைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காய தாளோட பச்சை அதுக்கப்புறமா தாள் ரெண்டையுமே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீளமாக நறுக்குன குடமிளகாயும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் இதை நம்ம வேக வைக்க வேண்டியதில்லை. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் இதை நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும். அடுத்ததான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த சாஸோட கலவையை சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவரோட மிக்ஸையும் சேர்த்துருங்க. ஃபுல் ஃப்ளேமில் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கெட்டியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 4லிருந்து 5 நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா உங்களோட கிரேவி எந்த பதத்துக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த பதம் வந்த உடனேயே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பனீர் பீசஸை சேர்த்துருங்க. இப்போ இந்த பன்னீரில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கிரேவி எல்லாமே நல்லா இந்த மாதிரி கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 நிமிஷத்துக்கு இது ஃபுல் ஃப்ளேமில் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பனீர் மஞ்சூரியன் ரெசிபி தயாராகிருச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட க்ரீன்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பனீர் மஞ்சூரியன் ரெசிபியை நீங்கள் இப்போ சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி சப்பாத்தி, நான் அப்புறம் ரோட்டிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கோபி மஞ்சூரியன் ரெசிபி எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.